என்னோட ப்ராஜெக்ட் பேர் வோல்டேஜ் பொட்டன்ஷியல் எனர்ஜி கன்வெர்ட்டர். இதோட எய்ம் என்னன்னா லோ வோல்டேஜ் டிசி கரண்ட்டை ஹை பொட்டன்ஷியல் வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணும். இந்த கன்வர்ஷன்ல இருந்து தனித்தனி சர்க்யூட்ஸ் ஸ்விட்ச் ஆகும். இந்த ப்ராஜெக்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை பேஸ் பண்ணது. இந்த ப்ராஜெக்ட்ல 11 வோல்டேஜ் இன்புட்டா ஸ்டெப் அப் இண்டக்டருக்கு தரும். இந்த ஸ்டெப் அப் இண்டக்டர் 8000 வோல்டேஜ் பொட்டன்ஷியல் எனர்ஜியை பூஸ்ட் பண்ணி தரும். இப்போ எல்லா காயில்ஸ் ஆஃப் டெர்மினல்ஸ்ல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டால கனெக்ட் ஆகும். அப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டால கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அதுல இருந்து ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகிற எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஜிங்க் பிளேட் மேல ஆக்ட் ஆகும். அந்த ஜிங்க் பிளேட் கனெக்ஷன்ல இருந்து ஆம்பிளிஃபையருக்கு ஒரு கனெக்ஷன் ஃபார்ம் பண்ணுறோம். அந்த கனெக்ஷன் மூலமா ஜிங்க் பிளேட்ல இருக்க சார்ஜை ஆம்பிளிஃபையருக்கு அனுப்புறோம். அந்த ஆம்பிளிஃபையர் அந்த ஜிங்க் பிளேட்ல இருக்க சார்ஜை ரெக்டிஃபை பண்ணி அதை தனித்தனியா 12 ஆம்ப் சர்க்யூட்டாகவும் 24 ஆம்ப் சர்க்யூட்டாகவும் ஃபார்ம் பண்ணும். இந்த டிவைஸை வச்சு நாம டைடல் பவர் பிளான்ட்ல இருந்து வர லோ பொட்டன்ஷியல் வோல்டேஜ், இப்போ இந்த டைடல் பவர் பிளான்ட்ல இருந்து லோ பொட்டன்ஷியல் வோல்டேஜ் வர்றதுனால இது இன்னும் டெஸ்டிங் ஸ்டேஜ்லேயே தான் வச்சிருக்காங்க. ஆனா நான் சொல்ற டிவைஸை வச்சு இந்த லோ பொட்டன்ஷியல் எனர்ஜியை ஹை பொட்டன்ஷியல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ண முடியும். இப்படி கன்வெர்ட் பண்றது மூலியமா இந்த எலக்ட்ரிசிட்டியோட டிரான்ஸ்மிஷன் ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்படி ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்ண முடியறதுனால நம்மளால இந்த எலக்ட்ரிசிட்டியை ரொம்ப தூரத்தில் இருக்க டவுன் அதுக்கப்புறம் சிட்டிஸ்க்கும் யூஸ் பண்ண முடியும். இன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இந்த ஹை பொட்டன்ஷியல் வோல்டேஜை வச்சு நாம ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்ல ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் மேல எலக்ட்ரோப்ளேட்டிங் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த ஹை பொட்டன்ஷியல் வோல்டேஜை வச்சு நாம இவி வெஹிக்கிள்ஸை ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ண முடியும். நம்ம டெய்லி லைஃப்ல இவி வெஹிக்கிள்ஸை நிறைய யூஸ் பண்றோம். அதனால இந்த ஹை பொட்டன்ஷியல் வோல்டேஜை வச்சு நம்ம சீக்கிரமா சார்ஜ் போட்டு முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4 hours ஆகிற ப்ராசஸை 1.5 hours முடிச்சிடும். அப்புறம் இந்த டிவைஸை நாம பேட்டரியோட சைஸை ரெடியூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். இதன் மூலியமா நாம நிறைய பெனிஃபிட் அடைய முடியும். ஹவுஸ் ஹோல்ட் பர்பஸ் இந்த ஹை பொட்டன்ஷியல் வோல்டேஜை நாம வீட்டில் இருக்க மைக்ரோவேவ் ஓவன்ஸ்ல யூஸ் பண்ணலாம். இந்த ஹை பொட்டன்ஷியல் வோல்டேஜ் மைக்ரோவேவ் ஓவன்ல மைக்ரோவேவ்ஸை ஃபார்ம் பண்ணும். அப்புறம் இந்த ஹை பொட்டன்ஷியல் வோல்டேஜை நம்ம வீட்டில் இருக்க ஹீட்டருக்கு யூஸ் பண்ணலாம். இன் மெடிக்கல் ஃபீல்ட் நாம இந்த டிவைஸை வச்சு எக்ஸ்ரே மிஷின்ஸ்ல வர எக்ஸ்ரேஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸ்ரே மிஷின்ஸ் எல்லாம் ஹை பொட்டன்ஷியல் வோல்டேஜ்ல ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம இந்த டிவைஸை வச்சு ஹை பொட்டன்ஷியல் வோல்டேஜை தரது மூலியமா எக்ஸ்ரே மிஷின்ஸ் இருந்து எக்ஸ்ரேஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இதை வச்சு நாம எக்ஸ்ரே மிஷினை ஆப்ரேட் பண்ண முடியும். இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் இந்த ஹை பொட்டன்ஷியல் வோல்டேஜை நாம இண்டஸ்ட்ரீஸ்ல ஆர்க் வெல்டிங் அதுக்கப்புறம் இண்டக்ஷன் கரண்ட்ல யூஸ் பண்ணி நாம மெட்டல்ஸை மெல்ட் பண்ண முடியும். கன்க்ளூஷன் இந்த டிவைஸ் யூஸ் பண்ணி நாம லோ வோல்டேஜ் கரண்ட்டை ஹை பொட்டன்ஷியல் வோல்டேஜை கன்வெர்ட் பண்ண முடியும். இதன் மூலியமா நாம எங்கெங்க ஹை வோல்டேஜ் பொட்டன்ஷியல் தேவைப்படுதோ ஆனா அந்த இடத்துல லோ பொட்டன்ஷியல் வோல்டேஜ் தான் கிடைக்குங்கிற நேரத்துல அந்த லோ வோல்டேஜ் பொட்டன்ஷியலை இந்த டிவைஸ் யூஸ் பண்ணி பூஸ்டப் பண்ணி ஹை பொட்டன்ஷியல் வோல்டேஜை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றது மூலியமா நம்மளோட தேவைப்பட்ட அளவுக்கு சஃபிஷியன்ட்டா இந்த டிவைஸ் யூஸ் பண்ணி நம்ம நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அதோட இந்த டிவைஸை நாம ஒரு பவர் சோர்ஸாகவும் யூஸ் பண்ண முடியும் டெம்பரவரியா. அதனால நம்ம பேட்டரியோட யூசேஜ் அளவும் அந்த பேட்டரியோட சைஸையும் அந்த நம்பர் ஆஃப் பேட்டரி யூசேஜையும் கம்மி பண்ண முடியும்.